என்னை மாற்றிய என்னை மாற்றிய நல்ல நண்பரே, வாழ்வென்மை தொடரும் போது எங்கே ஓடுவே, பாவமென்மை தொடரும் போது எங்கே ஓடுவே, மகளை நீட்டலும் பாதம் தரே, பாதங்களை நீட்டலும் பாதம் தரே, என்ன நேசரே, என்ன நேசரே, என்ன நேசரே, நேசரே, என்னை மாற்றிய நல்ல நண்பனே, என்னை மாற்றிய நல்ல நண்பனே. இந்த நாளில் நண்பர்களுடைய தேவனாய கர்த்தர் உங்களை மேலே மாற்றுவதற்காகவே நமக்குள்ளாக இறங்கி வந்தவராக இருக்கிறார். லாசருடைய சரீரம் செத்து 4 நாட்கள் பிறகு அது அழுகி போன நிலைமையிலே இருந்த அந்த சரீரத்தை உயிரை செய்த அதே வல்லமையுள்ள தேவன் உன் வாழ்க்கையிலே செத்து போய் அங்கே நாரி கிடக்கக்கூடிய அந்த சூழலில் தேவனாய கர்த்தர் ஒரு புதிய உயிரை கொடுக்கும்படியாக இந்த காலையில் உன் வாழ்க்கைக்காக அவர் இறங்கி வருகிறார். வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் ஒரு வார்த்தை சொல்லுவது உன் செத்து போய் தங்கள் உயிர் அடையும், உன் செத்து போய் காலையில் உயிர் வரும், செத்து போன நிலையில் அவர் செயல்பட ஆரம்பிக்கும், செத்து போய் அந்த இருதயம் புரிதொழிக்க ஆரம்பிக்கும், செத்து போய் காலையில் உணர்வு வர ஆரம்பிக்கும். நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து மதத்தை சபைக்கு வரல. நீங்க ஒரு குறிப்பிட்ட சபையை தூக்கி வச்சுட்டு ஆரம்பிங்கன்னா குறிப்பிட்ட சபைக்காக இயேசு வரல. இயேசுவின் வரணும் ஒரே ஒரு தகுதி இருந்தா போதும். ஆண்டவரே நான் பாவி என்று நீங்க சொல்லக்கூடிய தாழ்மையும் தகுதி இருந்தா போதும். நீங்க எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களோ அப்படிப்பட்ட உள்ள நிலைமையை அப்படியே சொல்லக்கூடியவர்களாக வந்தா போதும். ஆண்டவர் உங்களை வேற மாதிரி இப்ப இருக்கிற மாதிரி உயிருள்ளவராக கட்டப்பட்டவராக மனசிலே அசுத்தப்பட்டவராக செய்ய முடியாது உங்களை செயல்படுகிறவராக தேவனால் மாற்ற முடியும். தேவனால் மாற்ற முடியும். ஒரு ஊழியக்காரன் வந்து கேட்சா மாறாது. நீங்க இயேசுவுக்கு உங்களை ஒப்புக்கொடுத்தா உங்க வாழ்க்கை தலைகளாக மாறுமையா அவருடைய வார்த்தைப்படி செய்யும்போது வேலை செய்வார். லாசருவுக்கு செய்தவர் உனக்கு செய்ய மாட்டாரா? லாசருவுக்கு செய்தவர் உனக்கு செய்ய மாட்டாரா? பெத்தானியா என்கிற ஏழை வீட்டுக்கு செய்தவர் உனக்கு செய்ய மாட்டாரா? என் தேவனாகிய கர்த்தரை அவரு சொல்லுகிற வார்த்தையை கீழ்ப்படிக்கும்போது உன் கல்லை புரட்டும்போது என் ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்வதற்கு உண்மையாளராக இருக்கிறார். அன்பாகிய தேவன் பெத்தானியா ஊருக்கு தாமதமாக வர காரணம் இருந்தது. உன் வீட்டுக்குள்ளாக வருவதற்கும் சில காரியத்தை செய்வதற்கும் தேவன் தாமதிக்கிறதற்கும் ஒரு காரணத்தை உடையவராக இருக்கிறார். உன் நேரத்தில் அவர் செயல்படுகிறவில்லை, அவர் நேரத்தில் அவர் செயல்படுகிற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீ நினைக்கலாம் உடனே வந்திருக்கிறார் இயேசு சாயலுக்கு வந்திருக்கிறார் நல்லா நினைக்கிறான். தேவன் உன் வாழ்க்கையில் சில காரியத்தை செய்வதற்கு அவர் ஒரு நேரத்தை முன்வைத்திருக்கிறவராக இருக்கிறார். இந்த காவலை தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. அவர் இறங்கி வந்த தேவனாக இருக்கிறார். இயேசு லாசரு மரியாள் மார்த்தாளை நேசித்தவர் உண்மை நிலை நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் நாம் ஆண்டவரை நேசிக்கிறவராக இருக்கிறோமா? நீங்கள் நாம் ஆண்டவரை நேசிக்கிறவராக இருக்கிறோமா? உங்க வீட்டுக்குள்ளாக என் வீட்டுக்குள்ளாக அவர் வர முடியுமா? ஆண்டவர் வருந்தால் நம்ம வீட்டில் இடம் இருக்கிறதா? ஆண்டவர் உங்க வீட்டை என் வீட்டை பார்க்கும்போது இது என் வீடு என்று ஆண்டவரால் சொல்ல முடியுமா? கர்த்தர் உங்களுடைய திரைச்சீலைகளை அங்கே கட்டவிற்குரியாக இறங்கி வரக்கூடிய நேரம் இதுவாக இருக்கிறது. நீ மௌனமாக இறங்கக்கூடிய நேரம் இல்லை. ஆண்டவராகிய தேவனை பார்த்து ஆலோசனை சொல்கிற நேரம் இல்லை. ஆண்டவரே என்னை புறக்க சொல்லத்தோடு என்னை அடையும் என்று சொல்லக்கூடிய நேரமாக இருக்கிறது. தேவனை பார்த்து சொல்லுகிற நேரமாக இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் உனக்குள்ளாக கிரியை செய்கிறார். உன்னை தொட்டுக்கொள்ள இருக்கிறார். அவருடைய வல்லமையால் உன்னை நிரப்புகிறவராக இருக்கிறார். உன் வாழ்க்கையின் பெருமை ஆண்டவர் நிரப்பக்கூடியவராக இருக்கிறார். உன் வாழ்க்கையின் எல்லா செத்து போன மைந்த நிலைமையை திரும்ப உயிரை பண்ணுகிற வல்லமையாக இருக்கிறார்.
தேவனாகிய கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். அதனால இல்லத்தில் நின்று கொண்டிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் உனக்கு அழைத்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். நீ அல்ல தேவனை உன்னை அழைத்து கொண்ட தேவனாக இருக்கிறார். நீ எங்கே போய் இருந்திருக்க வேண்டும்? இந்த இடத்துக்கு வர காரணம் தேவனை யாரோ உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிற உலகில் தேவனாக இருக்கிறார். உன்னை பார்த்து சொல்கிறார், வெளியே வா என்று சொல்கிறவராக இருக்கிறார். செத்த நிலவிற்கு வெளியே வா என்று அழைக்கிற தேவனாக இருக்கிறார். இருந்தால அந்த இருட்டு கலரை விட்டு வெளியே வா என்று சொல்கிறவராக இருக்கிறார். மரித்த நிலவிலிருந்து வெளியே வா என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஒவ்வொருவரையும் நோக்கி பாருங்க. நீ ஆண்டவரே உயிரை கொடுக்கிறது மாத்திரமல்ல, மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பக்கூடியவர்களாக ஆண்டவரே வல்லமை உடையவராக இருக்கிறார். சீமனுக்கு அதிபதி மாத்திரமல்ல, செத்து போன சரீரத்துக்கு சீமனை திரும்ப கொடுக்கக்கூடிய வல்லமை உள்ளவர் என்பதை ஆண்டவரே இந்த காவலைகளுக்கு உணர்த்துவதற்கு நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசிரியர் பெரிய காரியங்களை செய்வாங்க. முழுமையாக தேவக்காரோடு கூட இருப்பதாக இந்த நாம வர முடியாத சொல்லுகிறேன். தேவன் அவளோடு கூட இடைப்பட முடியாத சொல்லுகிறேன். பலத்தால் பொருந்தை செய்ய முடியாத சொல்லுகிறேன். உங்க வல்லமையின் கருத்துக்களால் மூடி மறைக்க முடியாத சொல்லுகிறேன். நான் நீரே அவர்களுக்காக தொடர்ந்து கிரியை செய்வீராக, பேசுவீராக. என் தேவன் என்னென்ன காரியங்களை அவர்கள் சத்த நிலையில் இருக்கிறார்கள் அவர்களை அவர்கள் திரும்ப உயிர்ப்பிக்க முடியாது சொல்லிக்கிறோம். என்னென்ன காரியங்கள் முடியாது என்று மறித்து போய் மரண சரீரங்களால் சுருட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். முடங்கி கிடக்கிறார்கள். செயல்பட முடியாதவர்களாக இருக்கிறார்கள். அந்தந்த பணிகள் இருப்பதை இயேசுவின் நாமத்தினாலே செயல்படுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை கழுவும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளையாக எங்களை உருவாக்கும் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் உண்மை நேசிக்கிறவர்கள் மாத்திரமல்ல, ஆண்டவரே நீர் எங்களை நேசிக்கிற மாத்திரமல்ல, நாங்கள் ஒவ்வொருவரும் உண்மை நேசிக்கிறவர்களாக எங்களை உருவாக்கும் ஆண்டவரே. பெரிய காரியங்கள் செய்கிறாங்க. அற்புதங்களை தேவன் நீர் ஆண்டவரே. இந்த காலத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. இங்கே இருக்கிற வாழ்க்கை அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த அற்புதத்தை அநேகர் பார்க்க முடியாதவே நீ செய்ய போவதற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே மரித்த சரீரத்தை உயிரோடு எழுப்பியவர். ஆண்டவரே அழுகி போன சரீரத்துக்கு திரும்ப ஒரு புத்துயிரை கொடுத்தவர். அழுகி போன நிலைமையில் இருக்கக்கூடிய காரியங்களுக்காக ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய ஜீவன் உங்க வார்த்தையிலிருந்து உங்க வாயிலிருந்து வந்த வார்த்தை மூலமாக இப்பொழுது உங்களுடைய சரீரங்களுக்காக உங்களுடைய செலவாக புதிய ஜீவன் உண்டாயிருக்கட்டும். புதிய நன்மை இறங்கி வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் ஒன்றிய வாசிக்கிறாங்க. அதே வல்லமையுள்ள ரத்தம் எங்கள் திரும்ப உயிரடைய செய்யட்டும். உயிருள்ள ஜீவனுள்ள பிள்ளையாக எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுக்காக எதையாவது செய்யக்கூடியவர்களாக அநேக ஆசிரியருடைய கல்லறைகளை நாங்கள் புரட்டவர்களாக எங்களை மாற்றுமாங்க. நீங்கள் எடுத்து பயன்படுத்துகிற ராஜா, உமக்கே ஆலோசனை சொல்கிற மாட்டார்களாக அல்ல, நீ சொன்ன வார்த்தைகளுடைய கற்களை புரட்டுகிறவர்களாக எங்களை மாற்றுமாங்க. உடனே கத்தலவா சந்தரவா உடனே கத்தலவா சந்தரவா அதற்கே உங்களுடைய வல்லமை, அதற்கேற்ற உங்களுடைய வல்லமை இப்படி ஒவ்வொருவரை அந்த பரிகாரத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்வதை செய்வான், அதை காட்டிலும் மேலான காரியத்தை செய்வான் என்று சொல்கிறான். உங்களுடைய பிள்ளைகள் செய்யட்டும். உங்களுடைய பிள்ளைகள் செயல்படுகிறார்கள். நீங்க அசைவாக முடியாது சொல்கிறோம். எனவே இந்த வசனத்துக்குள்ளாக ஒவ்வொருவர்களையும் ஆண்டவரை உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்ணடைத்தக்கவர்களாக ஒவ்வொருவரை நீ ஆண்டவரை அபிஷேகத்தால் நிரப்புகிறார்கள். வேதத்தை படிக்கும்போது அவர்களுக்காக இதை பேச முடியாது சொல்கிறோம். மனித நாளில் இருக்கிற எல்லா ஆசிரியர்களும் உமக்காக ஜீவிக்கும்படியாக கல்லறை விட்டு புறப்பட்டான் ஆண்டவர். அதே போல உமக்காக நாங்கள் ஜீவிக்கும்படியாக எங்கள் கல்லறை புரிகளை விட்டு நாங்கள் வெளியேறுகிறோம். இயேசுவுக்கு பின்பதாக நடப்பதற்கு கல்லறையில் நாங்கள் 4 நாள் இருந்தது போதும் ஆண்டவரே. 4 நாட்களாக அது இப்பொழுது நிலைமையில் இருந்தது போதும் ஆண்டவரே. ஒரு புதிய உயிரை எங்களுக்காக இந்த காலத்தை கொடுத்ததுக்கு நன்றி சொல்கிறோம். ஆசீர்வதிப்பீராக ராஜா. வல்லமையால் நிரப்பும் ஆண்டவரே. வார்த்தையாக செல்லும் போது ஆண்டவரே நீங்க அவர்களோடு கூட கிரியை செய்கிறாங்க, அற்புதங்களை செய்கிறாங்க, அடையாளங்களை செய்கிறாங்க. ஒவ்வொருவரும் ஆத்மாவை அறுவடை செய்கிறவர்களாக
ஊழியை செய்கிறவர்களாக உம்மை பற்றி சொல்லுகிறவர்களாக உம்முடைய நாமத்தினால விடுதலை செய்கிறவர்களாக அநேகரை விடுதலை ஆக்குகிறவர்களாக சீசன்ஸ் அறிவிக்கிறவர்களாக நற்செய்தி சொல்லுகிறவர்களாக தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்கிறவர்களாக மக்களை பிறப்பிக்கிறவர்களாக தேவன் சொல்லுகிற வார்த்தை கேட்கிறவர்களாக நீ பிறப்பு சொல்லுகிறார் நீ இதை செய்ய முடியாது என்னுடைய ஆவினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லுகிறார். என்னுடைய ஆவினால் எல்லாம் ஆகும் என்று சொல்லுகிறார். மனிதனால் குணால் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். மகனால் நிரப்பி நீ சொல்லுகிறார். மாசு இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். பிதாவே தேவனே, பரிசுத்த ஆவியானவரே, ஐக்கியம் விசுவாச பாதுகாப்பு இன்றைக்கு